ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ உண்மையாக சொல்லணும்னா கடைசி 2 நாள் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நம்ம சேனல் வந்து பியூர் எலக்ட்ரானிக் டிவைஸை க்ரியேட் பண்ணுற சேனலு. இன்னும் சொல்லப்போனால் ஐஓடி டிவைஸை க்ரியேட் பண்ணுற ஒரு சேனலு. ஸோ ஐஓடி டிவைஸ்னால் என்னன்னு ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியை டெக்னாலஜியை வச்சு எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஐஓடி டிவைஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு கரண்ட் ப்ராஜெக்டே பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடி டிவைஸ் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தாலும் இது பியூர்லி நான் வந்து என்னோட வீட்டு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன உங்கள் வீட்டு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வந்து போர் வந்து 200 மீட்டருக்கு 18 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா போட்டிருந்தாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது 80 அடியாக தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே எங்களால் மோட்ரு போட முடியாது. அப்படி போட்டோம் அப்படின்னா ஏர் லாக் ஆகிடும். ஸோ தண்ணியும் மேலே ஏறாது. அப்படியே விட்டோம் அப்படின்னா மோட்டருக்கே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ கீழே இருந்து ஒரு 5 நிமிஷம் அது ஏர் லாக் ஆகும்போது கரெக்டாக எங்களுக்கு ஒரு மோட்டர்லேருந்து சவுண்டு வரும், சரிங்களா? ஸோ அப்போ கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி வந்து மேலே ஏறலை, ஏர் லாக் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரம் பார்த்து நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே எங்களால் மோட்ரு போட முடியாது, சரிங்களா? ஸோ அந்த இடமும் பார்த்தீங்கன்னா சின்ன இடம் தான். ஸோ இந்த சின்ன இடத்துல இன்னொரு அது பக்கத்துலேயே வந்து மோட்டரும் எங்களால் போட முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் எங்களுக்கு. ஆனால் இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் ஐடியா வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் வந்து இந்த கரண்ட் ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். டெய்லி 6 மணிக்கு டேங்க்கில் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வரும், இவ்வளோ லெவல் ஆஃப் வாட்டர் வந்து டேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த டிவைஸ் இல்லாமையே நம்ம இது மெயின்டைன் பண்ண முடியும். அடிக்கடிக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு 3rd ஃப்ளோர் மேலே இருக்குது வாட்டர் டேங்க்கு. ஸோ அது மேலே போயிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்பி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து மோட்ரு போடுறதுன்றது கொஞ்சம் சிரமமான வேலை. அது ஒரு லேடிஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த விஷயம், இந்த ப்ராடக்ட், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. அந்த ஃபோன்லேயே இந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு நம்மளோட ஆக்டிவிட்டியை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. அந்த டிவைஸ் தான் ஐஓடி டிவைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணுற சேனல் தான் நம்ம சேனல், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மேபி உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்களும் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100%